எல்லையில் பாகிஸ்தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது இந்திய அரசு பதிலடி கொடுத்து வருகிறது. அதற்கு அடுத்த நிகழ்வாக தற்போது கண்டதும் சுடுவதற்கு எல்லை பாதுகாப்பு படைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பின்னணியோடு இந்த சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த எல்லை பகுதிகள், குறிப்பாக எல்லை மாநிலங்களில் அந்த கண்காணிப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த கண்காணிப்பானது துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ராஜஸ்தான் பாகிஸ்தானுடன் சுமார் 1037 கிலோமீட்டர் அந்த எல்லையை பகிர்கிறது. இது ஒரு நெடு தூரம். அதனால் இந்த தற்போது அந்த எல்லை பகுதியில் இந்த கண்காணிப்பானது மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டமும் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் குறிப்பாக BSF பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ராஜஸ்தான் இந்த எல்லை பகுதிகளில் யாரேனும் சந்தேகத்திற்கு ஏற்ப வகையில் இந்த எல்லையை நோக்கி நகர்ந்தால் அவர்களை ஷூட்டர் சைட் கண்டதும் சுடுவதற்கான அந்த ஆணையம் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற நேரங்களில் யாரேனும் இந்த எல்லை பகுதிகளுக்கு நுழைந்தாலோ அவர்களை கைது செய்து அந்த நாட்டுடன் தொடர்பு கொண்டு அவர்களை விசாரணைக்கு பின்பு அவர்களை அந்த நாட்டிடம் ஒப்படைப்பார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் தற்போது ஏதேனும் இந்த மாதிரியான சந்தேகத்திற்கு ஏற்படும் வகையில் யாரேனும் நடப்பதாக தெரிந்தாலோ அல்லது வந்தாலோ அவர்களை கண்டதும் சுடுவதற்கான ஆணை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன். முகிலன், இப்ப மற்ற மாநில அரசுகள் எது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வராங்க? எல்லைப்புற மாநிலங்களுக்கு நேற்று உள்துறை அமைச்சர் சில அறிவுறுத்தலையும் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாரு. இப்ப அந்த மாநிலங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக தேவா, நாம் பஞ்சாபை பார்த்திருக்கிறோம். பஞ்சாப் அங்க இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த விடுப்பு எல்லாம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உடனடியாக தற்போது அவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜஸ்தானை பொறுத்தவரையில் சுமார் 3 விமான தளங்கள் இருக்கின்றன. அது மூன்றும் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. நாளை வரை 9ஆம் தேதி வரை அங்கு அந்த விமான போக்குவரத்தானது முற்றிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ராஜஸ்தானில் ஒரு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு நிலையம் இருக்கிறது. அங்கு தொடர்ந்து நேற்றிலிருந்து இந்த விமானப்படை போர் விமானங்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் அங்கு அந்த விமானங்களை இயக்குவதற்கு தற்போது அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. எந்நேரமும் இந்த தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருப்பதால் தற்போது போர் விமானங்கள் தொடர்ந்து இந்த எல்லை பகுதிகளில், குறிப்பாக ராஜஸ்தான் போன்ற அந்த நீண்ட தூரம் இந்த எல்லைகளை பகிரக்கூடிய இந்த மாநிலங்களில் 24 மணி நேரமும் இந்த போர் விமானங்களை கொண்டு இந்த ரோந்து பணியானது நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த ஏர் டிட்டரன்ஸ் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதாவது ஏதேனும் இந்த ஏவுகணைகள் போல இந்த எதிரி நாடுகள், பாகிஸ்தான் போன்ற எதிரி நாடுகளில் இருந்து ஏவப்பட்டால் அவற்றை நடுவானிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் தற்போது தயார் நிலையில் இந்த எல்லை மாநிலங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து இந்த 8 இந்த எல்லை மாநிலங்களும் உச்சபட்ச அந்த அலர்ட்டில் இருக்கின்றன. குறிப்பாக டெல்லி போன்ற அந்த யூனியன் டெரிட்டரியிலும் இதே நிலைதான் நீடிக்கிறது. அனைவரும், அதாவது எந்த நேரத்திலும் எது நடந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்போது வழங்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.